பள்ளி கல்வித்துறைக்கான ஒரு செய்முறை பற்றின ஒரு செயல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரியாசிரியர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தகவலாக கூட இருக்கும். ப்ளஸ் இரட்டை ஆசிரியர்களுக்கும் இது ரெண்டுமே வந்து அப்டேஷன் ஆனால் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து எக்ஸாம் எழுதுகிற வந்து ஒரு தருணத்தில் வந்து இரட்டை ஆசிரியர்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி போயிட்டு வந்து இருக்கிற தருணத்திலும் பட்டதாரி ஆசிரியர்களும் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அரசு உதவி பெறும் பள்ளியிலிருந்து தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளியிலிருந்து இந்த கல்வியாண்டு அதாவது 2023 ஆண்டு காலங்களில் பணியாளர் நிர்ணயத்தின்படி உபரியாக பணிந்து வரும். ஓகேவா? அதாவது எய்டட் ஸ்கூல்லேருந்து அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து மாற்ற போகிறாங்க ஒரு 3 வருட காலமாக அப்படின்ற ஒரு தகவலை வந்து இப்போ வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்மளுக்கு காலிப்பணிகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு இது. ஆனால் பட் இப்போ இந்த ஒரு செயல்முறையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலிப்பணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட வந்து 5018 போஸ்டிங் வந்து இருக்குது. தொடக்க பள்ளியிலும் 1496 பள்ளிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுநிலைப் பள்ளிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அது ஒரு 3 ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிற வந்து ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தகவல் இது. கண்டிப்பாக இந்த அப்டேஷன் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்றைய தினத்துலேருந்தோ இன்னைக்குலேருந்தோ இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. வந்து பணி நியமனம் வந்து உபரியாக இருக்குது. ஏன்னா மாணவர்கள் வந்து எண்ணிக்கை வந்து பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. அங்கே இங்கெல்லாம் வந்து மாணவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறாங்களோ ஸோ அதே மாதிரி அரசு உதவி பெறும் பணியில் இருப்பவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் அவங்கள வந்து இப்போ மாற்றி பண்ணுறதுக்கான ஒரு தகவல் வந்து பள்ளிக்கல்வித்துறை அரசாணையாக வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த தகவல் மீட் பண்ணுது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.